Hello, welcome to i2i Academy. So, இன்னைக்கு வந்துட்டு நம்ம general organic chemistry பார்க்கலாம். General organic chemistryங்கிறது ஒரு basic, fundamental basis of organic chemistry. சரிங்களா? So, இந்த சாப்டர்ல நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வர organic chemistry classes வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். Okay, so first we'll start with a question. Who is king of organic chemistry? எந்த எலமெண்ட்டை நம்ம king of organic chemistry அப்படிங்கிறது சொல்லுவோம்? Yes. Carbon is called as the king of organic chemistry. So carbon பத்தி நம்ம certain points நம்ம இங்க எழுதிக்கலாம். கார்பனோட atomic number Z represent பண்ணுவோம். Z வந்துட்டு நமக்கு 6. சரியா? அதோட electronic configuration எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2,4. Okay? 2,4 தான் எழுதுவோம். Valency of carbon is 4. Valence electron of carbon என்னது? 4 தான். வேலன்ஸ் எலக்ட்ரானும் வேலன்சியும் என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்றது வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்சிங்கிறது ஹவு மெனி எலக்ட்ரான் இஸ் எய்தர் ஆடட் ஆர் ரிமூவ் டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. எனக்கு இங்க 4 எலக்ட்ரான் ஆட் ஆனாலும் ஸ்டேபிள் ஆகும், 4 எலக்ட்ரான் ரிமூவ் ஆனாலும் ஸ்டேபிள் ஆகும். அதனால கார்பனுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல படிப்போம். தட் இஸ் கால்ட் tetravalence. Anyway we'll study. So one more thing, carbon is having the ability to form covalent bond predominantly. Covalent bond அப்படின்னா நமக்கு என்ன, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம ஈஸியா நமக்கு கார்பன்ல ஃபார்ம் ஆகும். இதோட ரீசன் என்னன்னா டியூ டு த tetravalency. அதனால 4 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கவும் முடியும், 4 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் கோ வித் த okay. So next one, I told you there are two important properties. One is catenation and another one is tetravalency. Catenation அப்படின்னா என்னன்னா ஒரே element number of elements same element ஓட bind ஆகிற ப்ராப்பர்ட்டி பேரு தான் catenation. அப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கார்பனோட வேலன்சி 4ன்னு சொன்னோமா, அந்த 4 பாண்டும் இன்னியொரு கார்பனோட ஃபார்ம் ஆகிற எபிலிட்டி கார்பனுக்கு இருக்கு. So that property is called as catenation property. இங்க பாருங்க, ஸோ ஒரு கார்பன் இஸ் ஹேவிங் அது வந்துட்டு ஒரு லாங் செயினாகவும் கனெக்ட் ஆகலாம், உங்களுக்கு சைக்கிளிக் ரிங்காகவும் கனெக்ட் ஆகலாம், ஒரு பிரான்ச்டு ரிங்காகவும் கனெக்ட் ஆகலாம். ஸோ இட் ஹேஸ் த எபிலிட்டி டு பைண்ட் வித் அனதர் கார்பன் ஆட்டம். ஓகே, டெட்ராவேலன்சி அப்படின்னா லாஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். டெட்ராவேலன்சினா கார்பனுக்கு வேலன்சி 4, அந்த 4 பாண்ட்ஸ் வந்துட்டு சிங்கிள் பாண்டாகவும் ஃபார்ம் ஆகலாம். இங்க பாருங்க, கார்பன் கார்பன் ஃபார்ம் ஆகுறதுக்கு சிங்கிள் பாண்டாகவும் ஃபார்ம் ஆகலாம். அட் எ டைம்ல கார்பன் கார்பன் டபுள் பாண்டாவும் ஃபார்ம் ஆகும், ட்ரிபிள் பாண்டாவும் ஃபார்ம் ஆகும். இஃப் திஸ் இஸ் அ கேஸ், சிங்கிள் பாண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூல் பேரு நம்ம ஆல்கேன் அப்படிங்கிற சொல்லுவோம். டபுள் பாண்டா இருந்ததுன்னா ஆல்கீன், அண்ட் ட்ரிபிள் பாண்டா இருந்தது அப்படின்னா ஆல்கைன் மாலிக்யூல் அப்படிங்கிற சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், சிந்தசிஸ் ஆஃப் யூரியா. யூரியாங்கிறது நம்ம இட் இஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சிந்தசிஸ் பண்ண ஆர்கானிக் காம்பவுண்ட் யூரியா. இது யாரு சிந்தசைஸ் பண்ணா அப்படின்னா ஊலர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ அவங்க எப்படி சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சயனேட். அமோனியம் சயனேட்டுங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. தட் காம்பவுண்ட் இஸ் கால்ட் அஸ் யூரியா. So urea is the first laboratorically synthesized compound, okay, from an inorganic substitution. Okay, next one, hybridization. Hybridization அப்படின்னா என்னன்னா intermixing of 2 atomic orbital. 2 atomic orbital mix பண்ணும்போது நமக்கு இன்னியொரு orbital that will be having the approximately equal energy levelல mix ஆகும்போது நமக்கு இன்னொரு நியூ பாண்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? அந்த நியூ ஆர்பிட்டால தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் அப்படிங்கிற சொல்றோம். ஸோ ஒரு மாலிக்யூல் ஒரு ஆட்டமோட பைண்ட் ஆகும்போது தான் நமக்கு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்மளால ஹைபிரிடைசேஷன் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ஹைபிரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டேபிளில் இருக்க 3 ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ 4, 3, 2 அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இப்போ நம்ம ஹைபிரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பிளஸ் லோன் பேர்னு கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த வேல்யூ இப்போ 4 இருந்துச்சுன்னா வில் ஃபாலோ த ஃபர்ஸ்ட் ஒன். அதே வேல்யூ 3 இருந்ததுன்னா இது
2 இருந்ததுன்னா we'll follow the last one. Okay, if 4 is a hybridization, நம்மளோட hybridization வந்துட்டு sp3 இருக்கும், shape tetrahedral and bond angle அப்படின்னு கேட்டாங்கன்னா 109 degree 5 minutes. Okay, and 3 அப்படின்னு வந்ததுன்னா sp2 hybridization and the shape is trigonal planar 120 degree. 2 இருந்ததுன்னா sp linear and 180 degree will be the bond angle. So நம்ம ஒரு example பார்க்கலாம். So example, this is a basic organic compound, that is methane. Methane அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போறேன், கார்பனுக்கு hybridization calculate பண்ண போறேன். Hybridization is equal to number of sigma bond. பாருங்க இங்க 1 2 3 4. So totally 4 sigma bond plus number of lone pairs எவ்வளோ இருக்கு, கார்பனுக்கு நமக்கு lone pair கிடையாச்சு 0. Hybridization is equal to 4 அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு hybridization is sp3. அதோட ஷேப் கேட்டாங்கன்னா tetrahedral, bond angle கேட்டாங்கன்னா 109 degree 5 minutes. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நான் இந்த மாலிக்யூல உங்களுக்கு எந்த மாலிக்யூல் கொடுத்தாலும் ஒரு ஆட்டம்க்கு தான் நம்மளால அட் எ டைம்ல ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ண முடியும். அவங்க எந்த ஆட்டம்க்கு கண்டுபிடிக்கணுங்கிறதும் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆட்டம்க்கு நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜனுக்கு இங்க எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, இங்க 1 இங்க 1. ஸோ ஹைபிரிடைசேஷன்ல நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 2, நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆக்சிஜன்ல நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 6. இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருந்ததுன்னா 1 ஆல்ரெடி விச் இஸ் பிரசன்ட் ஹியர், 2 3 4 5 6. கரெக்டா, இதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்செப்ட் படி பார்க்கும்போது நமக்கு 2 லோன் பேர் இருக்கு. Correct? So H is equal to 2 plus 2, 2 plus 2 is equal to 4, 4 again it will be sp3 tetrahedral and 109 degree 5. Yes. So next molecule, இப்போ இந்த கார்பனுக்கு நான் கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்பன்ல hybridization is equal to number of sigma bond எவ்வளோ, 1 2 3. So 3 sigma bond. கார்பனுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் lone pair கிடையாது, so it is 0. So hybridization is sp2 trigonal planar and 120 degree will be the bond angle. Okay, இப்போ next molecule நம்ம இந்த nitrogen atom எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நைட்ரஜனுக்கு hybridization is equal to sigma bond எவ்வளோ இருக்கு, 3 sigma bond plus 1 lone pair, hybridization 4 sp3 again tetrahedral and 109 degree 5 minutes. Yes. லாஸ்ட் மாலிக்யூல். ஸோ இங்கே பாருங்க கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அப்போ இங்கே கால்குலேட் பண்ணலாம். இங்கே கால்குலேட் பண்ணும்போது இந்த கார்பன்ல இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். வென் யூ ஹாவ் மல்டிபிள் பாண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று மட்டும்தான் சிக்மா பாண்ட், மற்றது எல்லாமே பை பாண்ட். அப்படின்னா இங்கே தான் எனக்கு 3 பாண்ட் இருக்கு. தட் மீன்ஸ் அ மல்டிபிள் பாண்ட் ஹியர். ஒன் வில் பி சிக்மா பாண்ட் அண்ட் செகண்ட் ஒன் வில் பி பை அண்ட் தேர்ட் ஒன் வில் ஆல்சோ பி பை. Okay, with respect to this carbon, hybridization is equal to 2 plus 0. 2 plus 0 means 2 na sp linear and 180 degree. So நம்ம டோட்டலா கன்சாலிடேட் பண்றோம் அப்படின்னா கார்பனை பொறுத்த வரைக்கும் லோன் பேர் கிடையாது. கார்பனுக்கு 0 லோன் பேர், நைட்ரஜனுக்கு 1 லோன் பேர். ஓகே, ஆக்சிஜன் will have 2 lone pair. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு மேஜரா நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. And if they ask halogen, you know it is having 3 lone pair. Okay, and respective elements which is coming under the same group. If nitrogen family la vera edavadhu element kuduthiranga, same thing we can follow. Oxygen family, for example sulfur ketiranga appadina oxygen group la thane varudhu, so you can follow the same number of lone pairs. Okay, so next question. Okay, there is a question which came in NEET 2018. அவங்களே கொடுத்துட்டாங்க எந்த ஆர்டர், which of the following molecule represents the order of hybridization, sp2 sp2 sp sp. அப்ப நம்ம first molecule sp2. இப்போ நமக்கு எல்லாமே கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்பனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. எந்த கார்பன் டபுள் பாண்ட் வந்துச்சு அப்படி, ஒரே ஒரு டபுள் பாண்ட் வந்தது அப்படின்னா அது sp2. ஃபுல்லாவே சிங்கிள் பாண்டா இருந்ததுன்னா sp3. ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது sp. ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் sp. இப்ப கார்பன் டபுள் பாண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில வந்தாலும் அது sp கேட்டகரி தான். ஓகே, ஸோ இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, கார்பன் ட்ரிபிள் பாண்ட், இது கண்டிப்பா sp-ல வரும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது sp2. ஓகேவா, அப்ப இது வராது. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது sp2. எஸ், இது sp2, இது
This is again sp2, yes, and this one is sp, and this one is also sp. So this is the answer. இதுதான் நமக்கு questionல கொடுத்திருக்க order. Yes? Okay. So we'll go for the next question. Okay, representation of a molecule. ஒரு molecule என்ன மாதிரியெல்லாம் நம்ம represent பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெப்ரசன்டேஷன் மேஜரா நமக்கு தெரியணும். ஒன்று 2-dimensional figure, another one is 3-dimensional figure. 2-dimensional figure அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு லைன் போட்டு ட்ரா பண்றது 2-dimensional figure. 3-dimensional figure அப்படின்னா ஒரு 3D representation. That means இப்போ நம்ம ஒரு வியூவரா இருக்கோம் அப்படின்னா எனக்கு ஃபேஸ் ஒரு ஆட்டம் என்ன பார்த்து ஃபேஸ் ஆயிருந்ததுன்னா that will be considered as towards the viewer. If it is away from me, I will be considering that as away from the viewer. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். இந்த நார்மல் லைன்ல இருக்கிறது எல்லாமே பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். So this is also in plane, this is also in plane. So this one, that means a solid line, that is called wedge line. Wedge line இருந்தது அப்படின்னா it is towards the viewer. Towards the viewer. நம்ம தான் பார்க்குறோம் அப்படின்னா I will be considered myself as a viewer. This will be considered as the dotted line. Dotted line இருந்துச்சு அப்படின்னா that molecule or atom will be considered as away from the view. Okay, so இதுதான் நமக்கு ஒரு 3D representation of a molecule அப்படிங்கறது சொல்லும். Okay, so next one we'll go for the classification of organic molecule. இது ரொம்ப important. So இதை பேஸ் பண்ணி நமக்கு questions நிறைய கேட்குறாங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை ஃபண்டமெண்டலாக கிளாசிஃபை பண்ணுறது acyclic or open chain or aliphatic. ஒரு ஓப்பன் செயின் காம்பவுண்ட், ஒன்று க்ளோஸ்ட் செயின் காம்பவுண்ட் ஆர் சைக்ளிக் செயின் காம்பவுண்ட். ஓகே, ஓப்பன் செயினாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூல் மேக்ஸிமம் கண்டிப்பாக அது ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சைக்ளிக் செயினில் இருக்கும்போது வில் ஹாவ் அலிஃபாட்டிக் as well as aromatic. That we will be seeing in further classification. இந்த சைக்ளிக் காம்பவுண்டை ரெண்டு டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறோம். ஒன்று ஹோமோசைக்ளிக், இன்னொன்று ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோ அப்படின்னாவே சிங்கிள், கரெக்டா? ஸோ ஒரு சைக்ளிக் ரிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஒரு சைக்ளிக் ரிங். உங்களுக்கு இந்த மாலிக்யூல் தெரியும், பென்சீன் ரிங். பென்சீன் ரிங், இங்கே கார்பன், ஒரு ஹைட்ரோஜன், கார்பன் ஹைட்ரோஜன், கார்பன் ஹைட்ரோஜன், கார்பன் ஹைட்ரோஜன், கார்பன் ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ சுற்றியுமே உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபுல் த சைக்ளிக் ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் அண்ட் வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஹைட்ரோஜன். ஸோ இதெல்லாமே ஒரே ஆட்டம்ல நமக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனனால that will be considered as homocyclic compound. And what is mean by heterocyclic? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பென்சீன் ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பென்சீன் ரிங்கில் ஒரு கார்பனை ரீப்ளேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஹெட்ரோ ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் N போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்ன இருக்கு? இங்கே கார்பன், இந்த எல்லா கார்னர்ஸுமே நமக்கு கார்பனா இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் கார்பனை ரீப்ளேஸ் பண்ணி யார் வரா? நைட்ரோஜன். நைட்ரோஜன்கிறது ஒரு ஹெட்ரோ ஆட்டம். எதெல்லாம் மேம் ஹெட்ரோ ஆட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரோஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். மேக்ஸிமம் கேஸில் நமக்கு இதுதான் ஹெட்ரோ ஆட்டம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ இங்கே instead of carbon one heteroatom is replaced, that will be considered under the classification of heterocyclic. Next one, அதுலயே நமக்கு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, அலிசைக்ளிக், அரோமேட்டிக். அலிசைக்ளிக்னா ஒரு சைக்ளிக் ரிங்கு நமக்கு அலிஃபாட்டிக் ரிங் இருந்துச்சு அப்படின்னா அலிசைக்ளிக். அரோமேட்டிக் அப்படின்னா அந்த மாலிக்யூல் அரோமேட்டிக்கா இருக்கும். இதே மாதிரி தான் அலிசைக்ளிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காம்பவுண்டில் இந்த மாலிக்யூல் நம்ம அரோமேட்டிக்குங்கிறது கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அலிசைக்ளிக், ஹோமோசைக்ளிக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நோ திஸ் இஸ் அ cyclohexane. Cyclohexane is not coming under the classification of aromatic. Okay, அப்போ ஒரு மாலிக்யூல் அலிஃபாட்டிக்கா அரோமேட்டிக்கா அதுல ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஓகேவா? அரோமேட்டிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we have certain techniques. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுதான் நம்ம ஒரு மாலிக்யூல் அரோமேட்டிக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ். அரோமேட்டிக்கா இருந்ததுன்னா அந்த மாலிக்யூல் சைக்ளிக்கா இருக்கணும், பிளேனாரா இருக்கணும், கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட், 4n+2 pi எலக்ட்ரான் சிஸ்டம். சைக்ளிக்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லீனியர் செயினா இல்லாம க்ளோஸ்டு ரிங்கா இருந்தது அப்படின்னா அது சைக்ளிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே சால்வ் பண்ணலாம். பென்சீன் ரிங். ஓகே, பென்சீன் ரிங் க்ளோஸ்டு சிஸ்டம்.
சைக்ளிக்கா சைக்ளிக். பிளேனாரிட்டி எப்படி மேம் நான் செக் பண்றது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா ஹைபிரிடைசேஷன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. அப்ப எல்லா கார்னர்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு கார்பன் ஆட்டம் இருக்குங்கிறது தெரியும். அந்த ஈச் கார்பன் ஆட்டமோட ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணுங்க. Okay, if all the carbon atom is in the same hybridization, then the molecule will be said to be planar. If you check, all the carbon atom here will be sp2 hybridized. Okay, so அப்ப இந்த molecule planarity ல இருக்கு. Conjugated double bond அப்படின்னா என்ன? Alternate single bond and double bond. Alternate single bond and double bond இருக்கா? Yes, இந்த molecule அதுவும் satisfy பண்ணுது. Last rule is very 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 important for checking the aromaticity. 4n plus 2 pi electron system. இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹக்கிள்ஸ் ரூல் அப்படிங்கறது சொல்லுவோம். ஹக்கிள்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட், அவரு கொடுத்த ரூல் தான். ஓகே, ஸோ இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. இந்த n value in maximum cases it will be representing the number of cyclic ring. இங்க எவ்வளவு cyclic ring இருக்கு? Here you have only one cyclic ring. அப்ப இந்த இடத்துல n value 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 4 into 1 plus 2 என்னது? 6 pi electron. 6 pi electron இங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? So 1, 2. ஒரு pi bondல 2 pi electron இருக்கும். Yes. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப இந்த molecule Huckel's rule satisfy பண்றனால benzene ring is considered as an aromatic compound. Okay. So இப்போ நான் இன்னொரு compound கொடுக்கிறேன். இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த காம்பவுண்ட்ல you should consider, is the molecule cyclic? Yes, it is cyclic. If you calculate the hybrid planarity, it is sp2 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 sp2. இந்த நைட்ரஜன் calculate பண்ணுங்க. ஒரு sigma bond, இங்க ஒரு sigma bond, ஒரு lone pair. So totally 3. Again it is sp2. All the molecule is planar. Yes, again பிளானாரிட்டி சைக்ளிக்கா இருக்கு, பிளானாரா இருக்கு, கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி லோன் பேர் வர இடத்துல when you have lone pair it will be considered as under the conjugated double bond. எப்படி conjugated double bond ன்னு சொல்றோம்னா, இந்த pi bond இங்க ஷிஃப்ட் ஆகும்போது லோன் பேரும் நமக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த pi bond நமக்கு ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்டிங் பாசிபிள் இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட். இட் இஸ் நாட் மேண்டேட்ரி தட் ஒன்லி பை பாண்ட் ஷுட் பி பிரசன்ட். இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி இருந்தாலுமே என்னால் கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் is, if this nitrogen is having lone pair and nitrogenல இருக்க lone pair conjugationல involve ஆச்சு அப்படின்னா தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ரிங்குக்குள்ள எனக்கு லோன் பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எனக்கு இன்வால்வ் ஆகுது. அப்போ ஹக்கிள்ஸ் ரூல் படி 4n plus 2 நான் ஃபர்ஸ்ட் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்குறேன். 4n plus 2னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ரிங் சிஸ்டம் எனக்கு 1. ஸோ டோட்டலி ஐ வில் ஹாவ் 6 pi electron. கரெக்டா? 1, 2, 3, 4, 5, 6. 6 pi electron இருந்துச்சு அப்படின்னா இந்த மாலிக்யூல் aromatic. ஓகே, சரி. இப்போ நான் இன்னொரு क्वेश्चन கொடுக்கிறேன். இப்படி ஒரு ரிங் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு இது கார்பன் சப்ஸ்டிடியூட்டட் ரிங் தான். கார்பன் சப்ஸ்டிடியூட்டட் ரிங்னு இருக்கும்போது first we'll start from the beginning. Cyclic planarity check பண்ணலாம். இந்த காம்பவுண்டோட planarity it is sp2 carbon. இந்த கார்பன் sp2, இது sp2, இது sp2. But if you check the hybridization of this carbon, it will not be coming under sp2. இந்த கார்பனுக்கு மட்டும் நமக்கு எப்படி இருக்கும்? sp3 hybridization இருக்கும். இந்த sp3 hybridization இங்க இருக்கறனால இந்த molecule it will lose its planarity. இப்போ இந்த planarity lose பண்ணுச்சு அப்படின்னா இந்த molecule aromatic substitutionலயே வராது, anti aromatic substitutionலயே வராது. So this molecule will be coming under the classification of non aromatic. சரிங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு क्वेश्चन தரேன். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்புறம் இங்க ஆல்டர்னேட் டபுள் பாண்ட். மாலிக்யூல் பிளேனாரா இருக்கா? ஃபர்ஸ்ட் we'll start with cyclic.
Yes, it is cyclic. Planarity, if you check, it will be considered as planar. இது sp2 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 sp2. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டம் வெளியே போனாதான் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லைன்னா அங்கே சிக்மா பாண்டே இல்லையா, சிக்மா பாண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஹைப்ரிடைசேஷன் இருக்கும், இதுவும் sp2. Okay, so again all the carbon here is again sp2 hybridization. அதுக்கப்புறம் நமக்கு planarity இருக்கு, conjugated double bond. நான் previous exampleயே சொன்னேன், lone pair இருந்தாலும் சரி, plus charge இருந்தாலும் சரி, minus charge இருந்தாலும் சரி, அது என்ன இருக்கு, conjugationல involve ஆகும். அப்போ இது conjugation double bond இருக்கு. So I will start from the beginning. 4n plus 2. 4n plus 2 நீங்க substitute பண்ணீங்கன்னா n value 1, n value 1 போட்டா உங்களுக்கு 6 வரும். இங்க பாருங்க 1 2 3 4. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரான் இல்லன்னு அர்த்தம். Okay, you don't have excess electron. If you don't have excess electron, it will not be considered as aromatic compound. Okay, this is not aromatic compound. For the same question, if I solve 4n, n value will be 1. So 4 into 1 will be 4. அப்ப 4n வரும்போது அது anti-aromatic system. Anti-aromatic system. அப்ப இந்த molecule anti-aromatic. Is it clear? Okay. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதே மாதிரி பென்டைன், சைக்ளோபென்டேன் டைஈனைல் anion molecule கொடுத்திருக்கேன். Again cyclic. Planarity, again planarity இருக்கும். ஏன்னா 1 2 மூணாவது ஹைட்ரோஜன் பாண்ட், நாலாவது ஹைட்ரோஜன் பாண்டை பிரேக் பண்ணும்போது தான் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். Again this molecule also will have sp2 hybridized carbon. ஓகே, அப்போ சைக்ளிக்காக இருக்கும், பிளேனாராக இருக்கும், கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 4n plus 2ல செக் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு என்ன வரும், 4n plus 2ல போட்டிங்கன்னா டோட்டலாக நமக்கு 6 வரும். 6 இங்கே எப்படி இருக்கு, 1 2 3 4. அண்ட் இங்கே ஒரு ஆனையான் இருக்கு இல்லையா, ஆனையான் will also be considering as 2 எலக்ட்ரான் இருக்குங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, 2 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா ஸோ டோட்டலாக 6 பை எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா இந்த மாலிக்யூல் will be said to be a aromatic compound. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லோன் பேர் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அது போக உங்களுக்கு பிளெனாரிட்டியில் அந்த காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா that will be considered as a non aromatic substitution. இனி ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். இப்போ நமக்கு ஈவன் மெம்பர்ட் ரிங் வந்துச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூல் மேக்ஸிமம் கேஸ்ல அரோமேட்டிக்கா வர சான்ஸ் இருக்கு. அரோமேட்டிக் ஆர் ஆன்டி அரோமேட்டிக் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணணும். அதே ஆட் மெம்பர்டு சைக்ளிக் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரல் மாலிக்யூல்னா இந்த மாதிரி மாலிக்யூல் which does not carry any positive charge or negative charge. இந்த மாதிரி கேஸ்ல வரும்போது கண்டிப்பா இந்த மாலிக்யூல் நான் அரோமேட்டிக்கா தான் இருக்கும். ஓகே, so I'll write here odd membered neutral compound. அப்ப நியூட்ரல் காம்பவுண்ட் என்னவா இருக்கும், எப்பவுமே நான் அரோமேட்டிக்கா தான் இருக்கும். ஓகே, அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாலிக்யூல் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கா நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்காங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுல ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். இப்ப இங்க பாருங்க. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, சைக்ளோப்ரோபெனைல் கேட்டயான். சைக்ளோப்ரோபெனைல் கேட்டயான்ல சைக்ளிக், பிளேனார் நம்ம சொன்ன மாதிரி இது பிளேனாரா இருக்கும், கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட். இப்போ 4n plus 2 பை எலக்ட்ரானுங்கிறது நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ n வேல்யூ இந்த கேஸ்ல இப்போ சப்போஸ் இஃப் யூ சப்ஸ்டிடியூட் as 1 you will get higher value 6ங்கிற மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல தான் சொன்னேன் there is some exception where n value should be considered as an integer. நீங்களே n value 0 1 2 3 அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல நான் n வேல்யூவை 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும், 2 வரும். இப்ப இந்த 2 வரும்போது இது ஒரு பை எலக்ட்ரான், இது ஒரு பை எலக்ட்ரான். கேட்டயான், எஸ், கேட்டயான் will not considered as a
lone pair of electron. அப்போ 2 வருது, ஆன்சர் 2 வரும்போது 4n plus 2ல நமக்கு aromatic systemல satisfy ஆகும். அப்போ இந்த molecule will be said to be an aromatic compound. Okay. Next one we'll go for cleavage. Cleavage is very important. Okay, cleavage நமக்கு ரெண்டு type of cleavage இருக்கு. ஒன்று homoleptic cleavage. Homoleptic cleavageல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, homoleptic cleavageல இப்போ Cl Cl. ஓகே, இது எப்படி cleave ஆகும் அப்படின்னா, ஒரு கோவாலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த குளோரின் ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும், இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? இஃப் தேர் இஸ் a cleavage happening between the bond. இப்போ Cl-Clக்கு நடுவில் எனக்கு பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த குளோரின் அது கிட்ட இருக்க எலக்ட்ரான் எடுத்துட்டு வெளியே வரும். அதே மாதிரி இந்த குளோரின் இது கிட்ட இருக்க எலக்ட்ரானை எடுத்துட்டு வெளியே வந்துட்டு நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற மாலிக்யூலுக்கு பேரு ஃப்ரீ ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும். a kind of mutual cleavage. Okay, whatever I contributed, I'll take it. Whatever you contributed, that will be taken by the next atom. இப்போ heteroleptic cleavage அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எந்த ஆட்டம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருக்கோ அந்த ஆட்டம் என்ன பண்ணும்? இங்கே இப்போ இதுக்கும் இந்த கார்பனுக்கும் புரோமினுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. புரோமின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆட்டம் இப்படி கிளீவ் ஆகும். அப்போ கார்பனோட எலக்ட்ரானும் யார் எடுத்துட்டு போறா? புரோமின் எடுத்துட்டு வெளியே போகும்போது எனக்கு இங்க கார்பன்ல lack of electron இருக்கறனால பாசிட்டிவ் சார்ஜும், புரோமின்ல I have excess of electron than my normal thing அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு கேட்டையான், இது வந்துட்டு ஆனியான். the one which carries negative charges ஆனியான். அப்போ ஒரு ஹோமோலிப்டிக் கிளீவேஜ்ல நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் ஃப்ரீ ரேடிக்கல், அதுவே ஹெட்டிரோலிப்டிக் கிளீவேஜ்ல நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் ions, cations and anions. Okay, yes. Next one, IUPAC nomenclature. Definitely நமக்கு ஒரு question வரும். Okay, IUPAC nomenclatureல நம்ம just first இப்போ rules மட்டும் பார்த்து I'll go for the examples. Rulesல first rule நம்ம எது parent chain, longest chain என்னங்கிறது first எனக்கு predict பண்ணணும். Number the parent chain அப்படின்னா if you have branches இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பிரான்ச் இருக்கு, இங்கே ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ரெண்டு விதமாக நம்பர் பண்ணலாம். ஸோ ஐ நோ தட் திஸ் வில் பி மை parent chain 1 2 3 4 5 6 7. இது ஒரு விதமான நம்பரிங். அண்ட் செகண்ட் வே ஐ கேன் கிவ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் 1 2 3 4 5 6 and 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் ஐல் கோ வித் ரெட் கலர் ஒன், செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன், ரெண்டுலேயுமே சப்ஸ்டியூஷன் இருக்குது. லோக் அண்ட் சம் ரூல் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷனோட நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ ரெட் கலரில் நம்ம போட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 + 3 which is equal to 5. ஓகே, அதே மாதிரி நம்ம ப்ளூ கலரில் நம்பர் போட்டபடி பார்த்தோம்னா 5ம் 6ம் வரும். இப்போ 5 + 6 is equal to 11. இந்த ரெண்டுலேயும் லீஸ்ட் என்னது? இதுதான் நமக்கு லீஸ்ட். ஸோ இந்த வே ஆஃப் நம்பரிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன், நேம் த சப்ஸ்டிடியூஷன். நம்ம ஒரு சப்ஸ்டிடியூஷன் வருது அப்படின்னா ஒரு பொசிஷனை கொடுத்து அதோட சப்ஸ்டிடியூஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காம்பவுண்டோட ஃபுல் நேம் எழுதும். நெக்ஸ்ட் ஒன், அசம்பிள் த காம்பவுண்ட். இஃப் யூ ஹாவ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் பாருங்க, செகண்ட் பொசிஷன்ல ஒரே ஒரு கார்பன் இருக்கு, தேர்ட் பொசிஷன்லையும் ஒரே ஒரு கார்பன் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே எனக்கு என்ன? மெத்தில் சப்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் 2 மெத்தில் 3 மெத்தில் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னா பொசிஷனை மட்டும் கொடுக்கலாம். 2, 3 எவ்வளோ டைம் மெத்தில் ரிப்பீட் ஆயிருக்கு? இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். அப்போ 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கனால டை மெத்தில் அப்படின்ற மாதிரி ஐ கேன் கிவ் த நேம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பேசிக் திங்ஸ். அப்புறம் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது, இப்போ வென் யூ ஹாவ் மோர் தேன் 1 or 2, மோர் தேன் 1 ஃபங்க்ஷனல் குரூப், எதை வந்துட்டு ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணணும், எதை சப்ஸ்டிடியூஷனாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரையாரிட்டி ஆர்டர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா வாட் வில் பி த சஃபிக்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே,
Okay, I'll go with the example. Okay, we'll solve the next question. The correct IUPAC name of the following compound. So, இதெல்லாம் நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய question. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் எதுக்கு ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கோ அதை தான் அந்த கார்பனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இன்னொரு திங் ஃபங்க்ஷனல் குரூப் டெர்மினலில் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்க்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஓகே, இங்கே டெர்மினலில் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை. ஸோ ஐ வில் கோ வித் திஸ் மெத்தட். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ என்னோட பேரண்ட் கார்பனில் 6 கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்புறம் என்னென்ன சப்ஸ்டியூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஐ ஹாவ் ப்ரோமோ. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இட் வில் பி எண்டிங் வித் ஓஎல்ல முடியும். சரியா, அதுக்கப்புறம் ஃபோர்த் பொசிஷனில் ஐ ஹாவ் மெத்தில் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் ஐ ஹாவ் குளோரோ சப்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும். பி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் சி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் எம். இது ஃபங்க்ஷனல் குரூப், எனிவே இட் வில் கம் அட் த லாஸ்ட். ஸோ 1 bromo 5 chloro 4 methyl hexane 3 all. So this one will be the answer. Okay, so next one we'll go with the isomerism. Isomerism அப்படின்னா 2 different compounds இருக்கும். அந்த 2 different compoundம் same molecular formula but different structural arrangements இருந்துச்சு அப்படின்னா isomerism அப்படிங்கற சொல்லுவோம். So basically isomerism will be classified as 2 types, structural isomerism and stereoisomerism. Structuralல நமக்கு 5 classification இருக்கு: chain, position, functional, metamerism and tautomerism. Chain isomerism அப்படின்னா ஒரு நார்மல் parent chainல if you have more number of carbon atom அந்த chain length நம்ம கம்மி பண்ணி அதே molecular formula நம்ம எழுதணும் அப்படின்னா chain isomerism. Position isomerism na when you have substitution or any other functional group adoda position numbers change ஆயிருந்தது அப்படின்னா position isomerism. Functional isomerism அப்படின்னா ஒரு functional groupே நமக்கு மாறும். For example alcoholum etherum நமக்கு molecular formula சேமா வரும், different functional group வரும். அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம functional isomerism அப்படிங்கற சொல்றோம். Metamerism அப்படின்னா for example நான் diethyl ether அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். Diethyl ether அப்படின்னா என்ன? For example C2H5O. Ether is a functional group, no? So 5. So இங்கேயும் ether, I mean ethyl group, இங்கேயும் ethyl group. Okay, for example இங்க CH3O CH2 CH2 CH3. பென் ஆகுது, இங்க ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, இங்க 3 கார்பன் ஆட்டம், பட் மாலிகுலர் ஃபார்முலால கால்குலேட் பண்ணீங்கன்னா சேமா தான் வரும். இது மெட்டாமெரிசம். டாட்டாமெரிசம் அப்படின்னா when you have rearrangement will be taking place molecule குள்ள. ஓகேங்களா? ஸோ கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம்லாம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் அப்படின்னா இங்கே ஒரு கீட்டோன் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாலிக்யூல் என்ன ஆகும்னா இட் வில் அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்போ டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு, ஓகே, அப்போ இங்கே இருக்கிற ஹைட்ரோஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இதுதான் நம்ம கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் த structural isomerism. Next one coming to stereoisomerism. Stereoisomerismல 2 டைப் இருக்கு, configurational, conformational. Conformational is possible only when you have compounds with carbon single bond. அதோட rotation வச்சு நம்ம சொல்லுவோம். அதில் தான் anti gauge conformation, staggered, eclipse இதெல்லாம் நம்ம பார்ப்போம். We'll see in the next thing. So next இதில் configuration அப்படின்னு பார்த்தீங்கன்னா geometrical, optical. Geometrical will be existing only when the molecule will have carbon double bond. Cis trans isomerism பார்ப்போம் இல்லையா, அதுதான் நமக்கு இங்கே வரும். When you have cis trans எப்போ பார்ப்போம் அப்படின்னா similar groups, இந்த கார்பன்லையும் இந்த கார்பன்லையும் similar groups இருந்ததுன்னா cis trans. Similar group இல்லை பட் எனக்கு இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, geometrical isomerism பாசிபிளாக இருக்கு அப்படின்னா we'll go with EZ. EZ அப்படின்னா entagon, Z means Zusammen. இது ரெண்டும் German terms. Zusammen means same side. When you have bulky groups on the same side, instead of seeing the bulky atom, bulky molecule பார்க்கறதுக்கு பதிலா bulky group, அதுக்கு நம்ம priority 1, 2 அந்த மாதிரி கொடுப்போம். Okay, so அதுதான். அப்போ E corresponds to, E is similar to trans and Z is similar to, okay, this is similar, not exactly same. Okay, இந்த EZ எப்போ configuration கொடுப்போம் அப்படின்னா when you have
different substitution. Optical அப்படினா when a molecule is exhibiting mirror image exhibit பண்ணுச்சு அப்படினா அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கிறது தான் optical isomerism. Okay, next one, number of stereoisomer எவ்வளோ இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு we are having a flow chart. இப்போ உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலா பாருங்க. அன்சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா directly we will substitute 2 power n. Here n represent the number of chiral carbon. Okay, chiral carbon எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம n வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா அந்த மாலிக்யூல் சிமெட்ரிக்கலா இருந்ததுன்னா ஃபர்தரா அந்த ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஆடு, இன்னொன்று ஈவன். ஆடு மீன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் chiral carbon, ஈவன் மீன்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் chiral carbon. ஸோ இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற ஃபார்முலா 2 power n minus 2 power n minus 1/2ன்னு போட்டோன்னா ஆடுக்கு வரும். ஈவனுக்கு போடுறீங்க அப்படின்னா 2 power n minus 2 power n/2 minus 1 இது போட்டால் ஈவனுக்கு வரும். இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் மறந்துடுச்சு, ஈவன் ஆடுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்னங்கிறது ஆல்ரெடி ஒரு ஆட் டேர்ம் divisible by 2 போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன் டெசிமலில் வரும். அதை -1 நம்மளால் பண்ண முடியாது. ஸோ n-1 பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈவனாக கன்வெர்ட் ஆயிரும். ஈவன் கேன் பி ஈஸிலி divisible by 2. ஓகே, ஸோ இங்கே நமக்கு இஷ்யூஸ் வராது. n/2 - 1 which is already divisible by 2, அதுக்கப்புறம் அதை நம்ம -1 பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இட் இஸ் asked in JEE Mains 2025. The possible number of stereoisomer of 5-phenyl pent 4 in 2-all அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாலிக்யூல் வரும்போது இமீடியட்டாக ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி பழகணும். pent 4 in 2-all இதுதான் நம்மளோட மெயின் செயின். அப்போ 5 கார்பன் ஆட்டம் போடுங்க. செகண்ட் பொசிஷனில் யூ வில் ஹாவ், ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால், ஃபோர்த் பொசிஷனில் டபுள் பாண்ட், ஃபிஃப்த் பொசிஷனில் பிஹெச். பிஹெச் மீன்ஸ் ஃபினைல் ரிங். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் chiral carbon. ஓகே, வாட் இஸ் மீன் பை chiral carbon அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா கார்பனுக்கு. 4மே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா chiral. இஃப் 2 சப்ஸ்டிடியூஷன் சேமாக இருந்தால் கூட அந்த காம்பவுண்டை chiral carbonங்கிறது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த காம்பவுண்டு இங்கே ஒரு மெத்தில் குரூப், ஹியர் யூ ஆர் ஹேவிங் அன் R குரூப், இங்கே ஒரு OH குரூப். இப்போ 3 வேலன்சி இருக்கா, அப்போ 4th one ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ஹைட்ரஜன். அப்போ 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அப்போ இங்கே வந்துட்டு எனக்கு chiral carbon இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, பட் இங்கே ரெண்டுமே நமக்கு என்ன இருக்குது? ஹைட்ரோஜன் ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் நாட் chiral carbon. ஓகே, அப்புறம் chiral carbon கன்சிடர் பண்ணுறதுக்கு யூ கேன் டேக் pi bond also as a chiral carbon. ஓகே, அப்போ இந்த மாலிக்யூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை chiral carbon இருக்கு? இது ஒன்று, இது ஒன்று. ஸோ யூ ஆர் ஹேவிங் 2 chiral carbon. ஃபர்ஸ்ட் யூ செக் வெதர் த மாலிக்யூல் இஸ் சிமெட்ரிக்கல் ஆர் அன்சிமெட்ரிக்கல். எந்த விதத்தில் நீங்கள் பைசெக்ட் பண்ணாலும் அந்த மாலிக்யூல் யூ டோன்ட் ஹாவ் சிமெட்ரி. இப்போ சிமெட்ரிக்கல் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பாருங்கள், வாட் இஸ் அ ஃபார்முலா? அன்சிமெட்ரிக்கல் மீன்ஸ் 2 power n. இப்போ 2 power n சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா யூ வில் கெட் 2 power 2 that is equal to, so 4 is the answer. See, easily you can score mark. This is an NAT type of question. Okay, next question, next thing, nucleophile, electrophile. So what is mean by nucleophile அப்படின்னா nucleus loving species. nucleusல என்ன சார்ஜ் இருக்கு? positive charge. okay, so nucleusக்குள்ள nucleus what you have? protons and nucleus. okay, I mean neutrons. neutrons ஓட சார்ஜ் நியூட்ரல், protons ஓட சார்ஜ் பாசிட்டிவ். ஸோ ஓவரால் சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் வில் பி பாசிட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணுற ஸ்பீஷிஸ். அப்போ நியூக்ளியோஃபைல் இட் செல்ஃப் வில் கேரி என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷிஸ் எதை அட்ராக்ட் பண்ணும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷிஸை அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஷிஸ். ஓகே, ஃபைல் அப்படின்னா லவ்விங் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரான் லவ்விங் அப்படின்னா இந்த மாலிக்யூல் என்ன சார்ஜ் இருக்கும்? This molecule itself will have a positive charge. இது எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? மைனஸ் சார்ஜ். மைனஸ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் nucleophile and electrophile. Next one,
Okay, இது ரொம்ப important, very important. We have 3 effects. One is electromeric effect, hyperconjugation, resonance. Electromeric effect is also known as inductive effect. There is a small difference அவ்வளவுதான். இந்த electromeric effect அப்படினா என்னன்னா, for example, இப்போ எனக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கு CH4. Okay, methane compound. Yes. இப்போ மீத்தேனும் CH3F, fluoromethane, இது ரெண்டுமே சேமா டிஃபரெண்டா? Of course it is different. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா shape, bond angle, your hybridization of the carbon எல்லாமே சேமா இருக்கும். ஆனா இதோட quality, I mean இதோட behavior கம்ப்ளீட்டா மாறும். எப்போ ஒரு ஹைட்ரோஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு fluorine வர. ஓகே, அப்போ fluorine வந்துச்சு அப்படின்னா இந்த மாலிகுலோட கம்ப்ளீட் பிஹேவியரும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்ல சொல்லுவோம். இப்போ அந்த மாலிகுல், இப்போ நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், EWGனா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அண்ட் one more molecule will be considered as electron donating group. Okay, so electron withdrawing group இருந்துச்சு அப்படின்னா அந்த molecule more acidic அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ fluorineங்கிறது electronegativity அதிகம். electronegativity அதிகமா இருந்துச்சுன்னா this molecule will be considered as more acidic. அதே electron donating species இருந்துச்சு அப்படின்னா அந்த molecule acidity கம்மியா இருக்குங்கிறது சொல்லுவோம். Okay, next one will go with hyperconjugation. Hyperconjugation is also called as Baker-Nathan effect or sigma bond resonance அப்படிங்கிறது சொல்லுவோம். Baker-Nathan effect or sigma bond resonance அப்படின்னா இங்க based on the stability of carbocation. Okay, for example, இங்க CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு காம்பவுண்ட். இன்னொன்னு CH3 CH3 இங்கே இன்னொரு காம்பவுண்ட். இன்னொரு காம்பவுண்ட்ல CH3 CH2 CH3 CH3. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாலிக்யூல்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் கேன் பி ப்ரெடிக்டட். ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல we are having CH3. ஓகே, இப்போ one of the hydrogen is going outside. ஒரு ஹைட்ரோஜன் இப்போ எனக்கு வெளியே போயிட்டு இந்த காம்பவுண்டு எனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ், இப்போ இது 2-ஆ போச்சு. இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்க ஹைட்ரோஜன் ஷிஃப்ட் ஆவாங்க. ஒரு ஹைட்ரோஜன், எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது? 3 ஹைட்ரோஜன் இருக்குது. 3 ஹைட்ரோஜனுமே ஷிஃப்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 3மே ஷிஃப்ட் ஆகாது. அந்த 3ல் ஏதாவது ஒன்று ஷிஃப்ட் ஆகும். அப்போ எத்தனை பாசிபிலிட்டி ஆஃப் ஷிஃப்டிங் ஹைட்ரோஜன்? இங்கே 3 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று. ஸோ 3 பாசிபிலிட்டி ஆஃப் ஷிஃப்டிங். இந்த 3 பாசிபிலிட்டியில் ஷிஃப்ட் ஆனால் எனக்கு என்ன ஆகும்? இங்கே போனாலும் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே எனக்கு ஷிஃப்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு அகெயின் ஐ எம் கெட்டிங் 3 பாசிபிலிட்டிஸ். அண்ட் 2 இடத்துலையும் எனக்கு ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையான் primary carbocation. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் primary carbocation is least. Okay, next coming back to this question. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹைட்ரோஜன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் போயிருக்கு, ஆர் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் போயிருக்குங்கிறத வச்சுக்கலாம். இங்கே போயிருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் how many neighbors? இங்கே இந்த கார்பனும் இருக்காங்க, இந்த கார்பனும் இருக்காங்க. இவங்க கிட்ட 3 ஹைட்ரோஜன், இவங்க 3 ஹைட்ரோஜன். ஸோ டோட்டலி ஐ ஹாவ் 6 பாசிபிலிட்டி. ஓகே, அதே மாதிரி இந்த கார்பனில் இருக்க ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் ஹைட்ரோஜனை ஷிஃப்ட் பண்ணி வாங்கலாம், இங்கே வாங்கலாம், இங்கே வாங்கலாம். இப்போ டோட்டலி 3 + 3 + 3, totally I have 9 possibility. As the number of possibility of shifting the sigma bond, your hyperconjugation will also be increasing. Hyperconjugation increase ஆச்சு அப்படின்னா அந்த molecule தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Stability, more stable. Resonance effect, when you have the molecule which is undergoing resonance அப்படின்றக்கப்போ இதுலேயும் நமக்கு +R group
மைனஸ் ஆர் குரூப் அப்படிங்கிறத சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் த ரெசனன்ஸ்னால இப்போ ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷனில் தான் நடக்கும். அந்த அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு இருக்க சப்ஸ்டியூஷன் வித்ட்ராயிங் குரூப்பாக டொனேட்டிங் குரூப்பான்னு பார்க்கணும். ஓகே, வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், டொனேட்டிங் குரூப் இருந்தால் ரியாக்ட் ஆகும். அதுதான் நம்ம ரெசனன்ஸ் எஃபெக்டில் பார்ப்போம். லாஸ்ட் ஒன், த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இது ஒரு ஜேஇ மெயின்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள்ங்கிறது கேட்கு. ஸோ இங்கே NH2 எல்லா கேஸ்லேயும் NH2 கொடுத்துருக்காங்க. கார்போகேட்டையானோட பொசிஷன் மட்டும் நமக்கு மாறி இருக்கு. சரிங்களா? NH2 அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் எலக்ட்ரான் ரிச் சைட். எலக்ட்ரான் ரிச் சைட்டாக இருக்கும்போது இந்த கார்பனில் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இல்லை. அப்போ என்ன ஆகும்? இது ரெண்டும் ஈக்குவலாக நியூட்ரலைஸ் ஆகிடும். நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாலிக்யூல் ஸ்டேபிள். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே NH2 டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சைட் எக்ஸாக்டாக ஆப்போசிட் இருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். இங்கேயும் பாருங்க, கிளியர்? ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி திஸ் ஒன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் வந்துட்டு நமக்கு பாசிபிளாக நமக்கு ரெசனன்ஸ் இருக்காது. அதனால ஸோ திஸ் ஒன் வில் நாட் பி த கரெக்ட் ஆன்சர். So next one, the descending order of acidity for the following carboxylic acid. Carboxylic acid எப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஓகே, ஸோ fluorine is more electronegative. As the count of electronegative atom increase ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? கவுண்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போதும் நம்மளோட அசிடிட்டி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஆட்டம் வில் பி மோர் அசிடிக். ஓகே, நெக்ஸ்ட் வேற எங்கேயா ஃப்ளூரின் இருக்கா? இது நெக்ஸ்ட் ஃப்ளூரின் இருக்கு, ஆனால் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, மற்ற எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்கு. ஸோ B வில் பி மோர் அசிடிக். அதுக்கப்புறம் D வரும், அதுக்கப்புறம் குளோரின் புரோமின், இது ரெண்டுலையும் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வில் பி குளோரின். நெக்ஸ்ட் C வில் கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா E புரோமின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட், தட் இஸ் A, வேர் யூ ஹாவ் நோ எலக்ட்ரோநெகட்டிவ் atom. எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இல்லை அப்படின்னு இருக்கப்போ திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் நமக்கு எங்கே இருக்கு? BDC. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ if you have any other doubts regarding GOC, you can contact us. Okay, so this is all our details, i2i Academy. So you can refer our YouTube channel, you can refer our Instagram page. Okay, thank you so much.